தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்திய தூதுவர் கோபால் பாக்கலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கலந்து கொண்ட அந்த சந்திப்பின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யுமாறு இந்திய தூதுவரிடம் இரா சம்பந்தன் கோரியிருந்தார். இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோருகின்ற விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பின்னர் நாடு இதுவரை கண்டிராத மோசமான அமைச்சரவை தற்போதைய அமைச்சரவை என்று இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டியோ குணசேகர தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகள் யதார்த்தமற்றவை, நடைமுறை சாத்தியமற்றவை, குறுகிய நோக்குடையவை. அரிசி, தேங்காய், சீனி, உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற அழுத்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் அமைச்சரவை தோல்வியடைந்து விட்டது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கலகடாத்தை ஞானசாரதிரன் நியமிக்கப்பட்டுள்ளதும் அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட நகைப்புக்குரிய ஒரு நடவடிக்கையாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை, பாகிஸ்தான், சீஷெல்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் மக்கள் விடுதலை இராணுவத்தின் தளங்களை அமைப்பதற்கு சீனா முற்படலாம் என்று இந்தியாவினுடைய IANS செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. அதிக தொலைவில் இராணுவ சக்தியை நிலைநிறுத்த அனுமதிக்கும் வகையில் மிகவும் வலுவான வெளிநாட்டு நாடு கடந்த விநியோக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை நிறுவ சீனா முயற்சிக்கிறது. ஜிபூட்டியில் உள்ள அதன் தளத்திற்கு அப்பால் கடற்படை, விமானப்படை, தரைப்படை, சைபர் மற்றும் விண்வெளி சக்தி திட்டத்திற்கு ஆதரவாக சீனா கூடுதல் இராணுவ தளங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையை தொடர்கிறது. கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கென்யா, சிசல்ஸ், தன்சானியா, அங்கோலா மற்றும் தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளை சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தளங்களை அமைப்பதற்கான இடங்களாக சீனா கருதி இருக்கலாம். நமீபியாவில் தளம் அமைக்க சீனா ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. உலகளாவிய சீன இராணுவ தளவாட வலையமைப்பு மற்றும் சீன இராணுவ தளங்கள் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளில் தலையிடலாம் என்றும் சீனாவின் உலகளாவிய இராணுவ நோக்கங்கள் உருவாக்கும் போது அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்கள அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. சீன இராணுவம் வெகு தொலைவில் இராணுவ சக்தியை நிலைநிறுத்த அனுமதிக்கும் வகையில் மிகவும் வலுவான வெளிநாட்டு விநியோக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை நிறுவ சீனா முயல்கிறது. பெய்ஜிங் இராணுவ தளவாட மாதிரிகளின் கலவையானது வெளிநாட்டின் வணிக உட்கட்டமைப்பிற்கான விருப்பமான அணுகல், வணிக உள்கட்டமைப்புடன் கூடிய பிரத்யோகமான சீன இராணுவ விநியோக வசதிகள் மற்றும் நிலையான படைகளுடன் கூடிய தளங்கள் ஆகியவற்றை அமைப்பதை இலக்காக கொண்டுள்ளது. தற்போது சீனா ஏனைய நாடுகள், பிராந்தியங்களில் சீன இராணுவத்தின் இருப்பு உட்பட வெளிநாடுகளில் அதன் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு வணிக உள்கட்டமைப்பை பயன்படுத்துகிறது. சீனாவின் நாடு கடந்த வணிக திட்டங்களின் சில இராணுவ நலன்களை கொடுக்க வாய்ப்புகள் உள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிநாட்டு துறைமுகங்களை சீன இராணுவம் அணுகுதல், இந்திய பெருங்கடல், மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற தொலைதூர நீரில் கடற்படை விநியோகத்தை தக்கவைக்க தேவையான தளவாட வசதிகளை முன்கூட்டியே நிலைநிறுத்துவதில் சீனா ஆர்வம் கொண்டுள்ளது. இதற்காக அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் கடற்கரைகளில் பல ஆப்பிரிக்க நாடுகளின் அணுகல் வசதிகளை உருவாக்க சீனா முயற்சிக்கிறது. வெளிநாட்டில் உள்ள தளங்கள் சீன படைகளை முன்னோக்கி அனுப்புவதற்கும் இராணுவ மோதலுக்கு ஆதரவளிப்பதற்கும் உதவும் என்றும் ராஜதந்திர சமிக்ஞை, அரசியல் மாற்றம், இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பயிற்சி போன்றவற்றிற்கும் உதவும் என்றும் சீன இராணுவ கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் எனவும் ஒரு இராணுவ விநியோக வலையமைப்பு அமெரிக்க இராணுவத்தின் உளவுத்துறை கண்காணிப்பை செயல்படுத்த முடியும் என்றும் பரிந்துரைக்கின்றனர் எனவும் அறிக்கை ஒன்று கூறுகிறது. ஜிபூட்டியில் உள்ள அதன் தளத்திற்கு அப்பால் கடற்படை, விமானப்படை மற்றும் தரைப்படைகளின் திட்டத்திற்கு ஆதரவாக கூடுதல் இராணுவ தளங்கள் மற்றும் விநியோக வசதிகளை ஏற்படுத்தும் திட்டத்தை சீனா ஏற்கனவே பரிசீலித்து வருகிறது. பல்வேறு தளங்களை அமைப்பது மற்றும் பல நாடுகளுக்கு செல்வது ஆகியவை சீன இராணுவத்தின் திட்டத்தில் அடங்கும். ஆனால் சில நாடுகள் மட்டுமே உள்கட்டமைப்பு ஒப்பந்தம், படைகளின் நிலை அல்லது வருகை படைகள் ஒப்பந்தம் மற்றும் அல்லது அடிப்படை ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்கும் என்றும் IANS செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலைகள் நீக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பதவி செயலிழந்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தி கண்காணிப்பதற்காக அவசரகால சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளராக மேஜர் ஜெனரல் நிவுன் ஹல்லாவை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நியமித்திருந்தார். தமது பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் நிவுன் ஹல்லாவை இந்த பதவிக்கு நியமித்தமைக்கும் அவசரகால சட்ட பிரகடனத்திற்கும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட பின்னரும் முக்கியமான பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவோ தட்டுப்பாட்டை நீக்கவோ பதுக்கல் மற்றும் கருப்புச் சந்தையை கட்டுப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இந்நிலையில் சந்தையில் பொருட்களுக்கான போட்டித்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் தளர்த்தியுள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பதவி செயலிழந்துள்ளதாகவும் கொழும்பு ஆங்கில நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. தெற்கை போல வடக்கிலும் அரசு சேவை பணியாளர்களின் இடமாற்றங்களுக்கு பாலியல் லஞ்சம் கோரப்படுவதாக தான் அறிந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடக மையத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்துள்ள அவர், வடக்கில் இராணுவமயமாக்கல் கைவிடப்பட்டு தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியில் உரிமைகளுடன் வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு. எமது பயணத்தின் போது வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சியில் மக்கள் மத்தியில் எந்தளவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் உள்ள மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையாக சஜித் பிரேமதாசாவில் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருந்தனர். தென்னிலங்கை போன்று வடக்கிலும் இடமாற்றங்களை வழங்காதிருக்க பாலியல் லஞ்சம் கோரப்படுவதான தகவல்கள் கிடைத்துள்ளன. டொலர்களுக்காக அலையும் இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை. அதிலும் பாலியல் லஞ்சம் கோரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைப்பதென்பது கேள்விக்குறியே என்றும் தெரிவித்தார். நெடுங்கேணி வெடுக்குநாரை மலையில் பௌத்த விகாரையின் சிதைவுகளை காணப்பட்டதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர மனதுங்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். நெடுங்கேணி வெடுக்குநாரி மலை தொடர்பான விடயம் நீதிமன்றில் இருக்கின்றது. எனவே அந்த பிரச்சனையில் நாம் ஏனைய பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆயினும் ஒலிபெருக்கியை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை நாம் வழங்கியிருந்தோம். அதிலும் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருப்பதை எங்களால் காண கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அண்மை காலமாகவே இந்து கோவில் என்ற வகையில் அங்கு பூஜைகள் இடம்பெற்று வருவதாக எம்மால் அறிய முடிகின்றது. இதற்கு முன்னர் பௌத்த விகாரைகளின் சிதைப்புகள் அங்கு காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இனங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தாத வகையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திற்கும் சென்று குடியிருப்பதற்கான தகுதி ஒவ்வொரு நபருக்கும் இருக்கின்றது. அதில் எந்த தடையும் இல்லை. இங்கு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகள் மூலம் பௌத்த விகாரை இருந்திருப்பதற்கான எச்சங்களை நாம் காண்கின்றோம். அதேபோல இந்து சமயத்திற்குரிய சில விடயங்களையும் அங்கு காண்கின்றோம். இலங்கையில் பௌத்த விகாரைகள் அமைய பெற்றுள்ள இடங்களில் இந்து கடவுள்களுக்கான பூஜைகளும் இடம்பெற்று வருகிறது. பிரதேசத்திற்குள் பிரவேசிப்பதனை தடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அடாத்தான கட்டட நிர்மாணங்கள் அங்கு ஏற்படுத்தப்படுகின்றவை தடை செய்யப்பட வேண்டும். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புராதன சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக தொல்பொருட் திணைக்களம் என்ற வகையில் அந்த பொறுப்பு எமக்கு இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் நகரங்களுக்கு இடையிலான அதிவேக ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜாயசுந்தர தெரிவித்துள்ளார். இரவு நேர அஞ்சல் தொடருந்து மற்றும் வழமையான நேர அட்டவணைக்கு அமைய இரவு 7 மணிக்கு பின்னர் இடம்பெறும் எனவும் தொடருந்து சேவைகளுடன் குறுந்தூர தொடருந்து சேவைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான அலுவலக தொடருந்து சேவைகள் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டன. இருப்பினும் தற்போது வரையில் இரவு 7 மணிக்கு பின்னரான தூர பிரதேசங்களுக்கான தொடருந்து சேவைகளும் குறுந்தூர தொடருந்து சேவைகளும் வழமை போன்று இடம்பெறுவதில்லை. நடைமுறையில் உள்ள முறைமைக்கு அமைய இரவு 7 மணிக்கு பின்னர் பயணிகளின் அவசியத்தன்மை கருதி மாத்திரம் தொடருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. நாட்டில் நாளாந்தம் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். எரிபொருள், சீனி, சீமெந்து, பால்மா, எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றமடைந்துள்ளன. அவற்றினை தொடர்ந்து தற்போது மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில சிறப்பு அங்காடிகளில் போஞ்சி, கேரட், லீக்ஸ் உள்ளிட்ட மரக்கறிகள் கிலோ ஒன்றின் விலை 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் விசேட பொருளாதார மையங்களிலும்
கொழும்பு மரக்கறி சந்தையிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. அதனால் மரக்கறிகளின் சில்லறை விலைகளும் அதிகரித்துள்ளதாக சில்லறை மரக்கறி வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளான அறிகுறிகள் தென்படாத நிலையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் டாக்டர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கும் போது, நாட்டில் தற்போது கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்றாது மீள பாடசாலைகளை ஆரம்பிப்பது உசிதமானதல்ல. இவ்வாறு செயற்பட்டால் கொரோனா தொற்று தீவிரமாக பரவும் அபாயம் உண்டாகும். தற்போது அதிகளவான மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டாலும் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் முழுமையாக செலுத்தப்படவில்லை. இதன் காரணமாக சுகாதார வழிகாட்டல்கள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். அண்மையில் குறைவடைந்திருந்த தொற்று எண்ணிக்கைகள் தற்போது அறிகுறிகள் தென்படாத நிலையில் அதிகரித்து வருகின்றது. இது ஒரு ஆபத்தான நிலையாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக இடைநிறுத்தப்பட்ட 2019ஆம் ஆண்டின் பின்னர் 2 வருடங்கள் கழித்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தில் இருந்து முதல் தடவையாக பயணிகள் விமானம் ஒன்று இன்று காலை கட்டநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இன்று காலை 7:30 மணிக்கு குறித்த விமான நிலையம் வந்தடைந்துள்ளது. K-64 என்ற இந்த விமானத்தில் 96 வெளிநாட்டவர்கள் வந்துள்ளனர். இலங்கையை வந்தடைந்த சுவிஸ் விமானம் நீர் வணக்கத்துடன் வரவேற்கப்பட்டதுடன் அங்கு வந்த வெளிநாட்டவர்களை வரவேற்க சுவிஸ் தூதுவரும் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். ஒரே நாடு ஒரே சட்டம் மூலமாக சிறுபான்மையினரின் உரிமைகள் பறிபோகுமானால் ஜனநாயக ரீதியில் போராட தயாராக உள்ளோம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் ராசிக் ரியாஸ்தீன் தெரிவித்துள்ளார். கடந்த கிழமைகளில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு செயலணி ஒன்றை நியமித்திருக்கின்றார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற தலைப்பின் கீழ் அந்த செயலணி இயங்கும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 22-31-51 என்ற வர்த்தகமானி அறிவித்தலின் கீழ் 33ஆம் அரசியல் யாப்பு சட்டத்தின் கீழ் அந்த செயலணியை நியமித்திருக்கின்றார்கள். அந்த செயலணியுடைய சேர்மனாக அல்லது தவிசாளராக கலகுடாத்தே ஞானசார தேர்வு அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். கலகுடாத்தே ஞானசார தேர்வு அவர்கள் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல போராட்டங்களை மேற்கொண்ட ஒரு பௌத்த மத பிக்கு. முஸ்லிம்களுக்கு எதிராக, சரியா சட்டத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக போராட்டம் செய்த ஒரு பௌத்த பிக்கு அவர்களை இந்த செயலணிக்கு தலைவராக அல்லது சேர்மனாக கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு செயற்பாடு நடக்கலாம் என்ற ஒரு பதட்டம் சமூகத்துக்குள் ஊடுருவி வளர்ந்து கொடுக்கிறது. இந்த மண்ணில் எங்களுடைய தலைமைத்துவங்கள் அல்லது எங்களுடைய எதிர்கால இளைஞர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜனநாயக ரீதியில் நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. எங்களுடைய உரிமைகளை பறித்து எடுக்கும் செயலணியாக இந்த செயலணி அமையக்கூடாது. ஒருவேளை அவ்வாறு அமைந்தால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். அற்புதகாரி புரட்சிகரமான வார்த்தைகளை மேற்கொண்டு முஸ்லிம் சமூகத்தையும் சிங்கள பௌத்த சமூகத்தையும் பிரித்து
ஒரு இனவாதத்தை தூண்டிய, இனவாதத்தை கொண்டு வந்த ஒரு ஞானசார தேரோ அவர்களை இந்த செயலணிக்கு தலைவராக நியமித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதிகரித்த கொரோனா தொற்றின் காரணமாக பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்காக கோவிட் தடுப்பூசி அடையாள அட்டையை கட்டாயப்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை நேற்றைய தினம் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெஹினன், சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்ற வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார். கனடாவில் பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளான அட்டையை கொண்டு செல்வது தொற்றிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவதுடன் ஏனையவர்களுக்கும் அது பரவுவதை தடுக்கும் நோக்கில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். பூஸ்டர் எனப்படும் செயலோக்கி தடுப்பூசி ஏற்றத்தை இலங்கையர்களுக்கு வழங்க ஆரம்பித்தது மிக சிறந்த நடவடிக்கையாகும் என்றும் எதிர்காலத்தில் அது ஏனைய தரப்பினர்களுக்கும் வழங்கப்படுமாயின் சிறந்ததாகும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, ஐரோப்பிய நாடுகளின் பொது இடங்களுக்கு தடுப்பூசி அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மாவட்ட மக்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறை தொடர்பில் யாழ்ப்பாண மக்கள் நன்றாக அறிவார்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா கூறியிருக்கிறார். யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய ராணுவ தளபதி யாழ் குடாநாட்டில் சேவையில் ஈடுபட்டுள்ள முப்படையினருக்கும் விசேட கடமைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன் நாட்டிலிருந்து பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிந்து அமைதியான சூழலை உருவாக்கி தொடர்ந்து தங்களது சேவைகளை வழங்கியமைக்கான நன்றிகளை தெரிவித்தார். அதேபோல் வடக்கில் உள்ள சிலர் தங்களது தனிப்பட்ட நன்மைகள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களுக்காக மக்களை திசை திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் யாழில் வாழும் தமிழ் சமூகம் மனிதாபிமான நடவடிக்கையின் போது தற்காலத்திலும் படையினரால் யாழ் மாவட்டத்தில் மீது காட்டப்படும் அக்கறையை நன்கறிவர். அதற்கமைவான கண்ணியமான பணியை படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார். வவுனியா செட்டிக்குளம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட மெனிக்பாம் கல்லாறு பாலம் பகுதியில் இன்று காலை 8:05 மணியளவில் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞன் புகையிரதத்துடன் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மன்னார் மத்திய புகையிரத நிலையத்திலிருந்து அனுராதபுரம் புகையிரத நிலையம் நோக்கி காலை பயணத்தினை ஆரம்பித்த புகையிரதம் மெனிங்பாப் கல்லாறு பாலத்தினை அண்மித்துள்ளது. இதன்போது கல்லாறு பாலத்தில் 2 இளைஞர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டுள்ளனர். புகையிரதம் வருகின்றமையை அவதானித்த ஒரு இளைஞன் ஆற்றினுள் குதித்ததுடன் மற்ற இளைஞன் புகையிரத்திலும் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் சடலம் செட்டிக்குளம் புகையிரத நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர் காவுவண்டி மூலம் வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது. இவ்விபத்தில் 21 வயதுடைய முருகன் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சித்த மருத்துவத்துறையை அளிக்காமல் கற்பித்தலை முடித்த எமக்கு நியமனத்தை வழங்குமாறு சித்த மருத்துவத்துறை பட்டதாரிகள் ஆளுநர் அலுவலகத்தின் முன் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் வைத்தியத்துறையின் பங்களிப்பை செய்து வருகின்ற சித்த மருத்துவத்தை அரசாங்கம் அளிக்காமல் பாதுகாக்க வேண்டும். 6 வருடங்களாக குறித்த துறையில் கட்டளை மேற்கொண்ட நாம் வேலையில்லாமல் 5 வருடங்களாக அலைகின்றோம். ஆகவே நமது நிலையை கருத்தில் கொண்டு நமக்கு நியமனத்தை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சித்த மருத்துவத்துறையினரால் ஆளுநர் செயலகத்தின் முன் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்துக்குள் இருக்கும் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள முடியாத நிலையிலே வெளியில் வந்து மக்களுடன் கலந்துரையாடுகின்றோம் என ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜாயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்தின் தவறுகளுக்கு நாங்களும் பொறுப்பு கூற வேண்டி வரும். அத்துடன் வெளியில் வந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சிப்பதன் மூலம் அரசாங்கம் பலவீனம் அடைய போவதில்லை, மாறாக மேலும் ஜனநாயக ரீதியில் பலம்படும் என ராஜபக்ச அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிப்பது அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சதித்திட்டம் என அரசு தரப்பினர் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டு தொடர்பாக தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகளை நாங்கள் உள்ளே இருந்து தொடர்ந்து எடுத்து அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டத்தில் வெளியில் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அவ்வாறு நாங்கள் நினைக்கவில்லை. அரசாங்கம் எதை செய்தாலும் அதை சரி என தெரிவித்து அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என யாரும் நினைத்தால் அது தவறு. அரசாங்கத்தின் பங்காளிகள் என்ற வகையில் அரசாங்கத்தின் தவறுகளை விமர்சிப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்கின்றது. மேலும் அரசாங்கத்தை வெளியில் வைத்து விமர்சிப்பவர்களுக்கு ஆரம்பமானவர்கள் நாணய அமைச்சர்களாக உதய கம்மன்பில்ல
பிமல் வீரவன்ச அல்லது வாசுதேவ நாணயக்காரவோ அல்ல. அரசாங்கத்தின் ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களே அரசாங்கத்தின் சில தீர்மானங்களை வெளியில் வந்து விமர்சித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது ஜோசப் ஸ்டாலினை தூக்கிக் கொண்டு சென்றது தவறான செயல் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் என அவர் உதாரணம் காட்டி கூறியிருந்தார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.